பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொளியை பார்ப்பது நீங்கள் இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். நாம் தமிழர் கட்சி 2024 பாராளுமன்ற தேர்தலில் வழக்கம் போல எந்த இயக்கத்தோடும் கூட்டணி இல்லாமல் தன்னிசையாக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. சீமான் என்ற ஒற்றை ஆளுமையை முன்னிறுத்தி அந்த இயக்கம் களத்தில் நிற்கிறது. தங்களுடைய சின்னத்தை பறிகொடுத்து விட்டது. இப்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கான விவசாய சின்னம் இல்லை. 2019 இருந்து நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட சின்னம் விவசாய சின்னம். 2016 நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம். அந்த இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தையே இவர்களால் காப்பாற்ற முடியாமல் போனதாலதான் வேறு வழியில்லாமல் விவசாய சின்னத்தை 2019 தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது. அதை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். முதலில் இவர்கள் போட்டியிட்ட சின்னம் மெழுகுவர்த்தி, இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம். அந்த சின்னத்தை காப்பாற்றுவதற்கு சரியான லீகல் முன்னெடுப்பை இவர்கள் கையாளவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் அந்த நேரத்தில் அந்த சின்னம் கைவிட்டு போனது. அதன் பிறகு 2019 இவர்களுக்கு கிடைத்த சின்னம் விவசாய சின்னம். அந்த விவசாய சின்னத்தை தொடர்ந்து 4-5 தேர்தல்களில் அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் விவசாய சின்னத்தை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்தது, இல்லை என்று சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி, அங்கீகாரம் பெறாத அரசியல் கட்சி, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி, தமிழ்நாட்டில் இன்னும் நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெறவில்லை. அங்கீகாரம் அந்த கட்சிக்கு கிடைக்க வேண்டும் என்றால் குறைந்தது 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிவிடும். இப்பொழுது நாம் தமிழர் கட்சி இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை, பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாகத்தான் இருக்கிறது. ஆனால் குறைந்தது 6 விழுக்காடு வாக்கு தொடர்ந்து அந்த இயக்கம் தக்க வைத்துக் கொள்ளுமேயானால் அந்த கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு என்பது 7 விழுக்காடு. ஆனால் அந்த 7 விழுக்காடு வாக்கு என்பது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்பதை உறுதி செய்கின்ற வாக்குதான். நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தமிழகத்தில் மாறி இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் 7 விழுக்காடு வாக்கு பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்சி இன்னும் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்று சொல்லுவதை ஏற்க முடியாது என்று ஒரு பத்திரிகையாளர் நமக்கு இந்த தகவலை கூறினார். அந்த இயக்கத்தின் தலைவர்கள் சட்ட ரீதியாக நாம் தமிழர் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் அணுகவில்லை என்று கூறப்படுகிறது. அதனாலதான் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் இப்பொழுது பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விவசாய சின்னத்தை நாங்கள் மீட்டு விடுவோம், சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் சட்ட குழு உச்சநீதிமன்றத்தை அணுக இருப்பதாக சொல்லப்படுகிறது. உச்சநீதிமன்றம் சென்றாவது நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தை நாங்கள் பெற்றுவிடுவோம் என்று நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் கூறுகிறார். ஆனால் மக்களுக்கு, நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களுக்கு விவசாய சின்னம் மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு கேள்விக்குறி அந்த மக்களுக்கு எழுந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அதே மக்கள் என்ன பேசுகிறார்கள் அப்படின்னா, சீமானவர்கள் மேடைக்கு மேடை வாய்கிழிய பேசுகிறார், ஒரு சின்னத்தை கூட அவரால் காப்பாற்ற முடியல, இவர் போயிட்டு தமிழ் தேசியத்தை காப்பாற்ற போறாரா, இவர் போய் தமிழ் மக்களை காப்பாற்ற போறாரா, இவருக்கு கிடைத்த அந்த சின்னத்தை கூட காப்பாற்றுவதற்கு துப்பில்லாத சீமான் தமிழக மக்களை காப்பாற்றி விடுவாரா என்றெல்லாம் மக்கள் பேசுகின்ற நிலைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் சென்று விட்டார். உண்மையிலே தாங்க சொல்றேன். நாம் தமிழர் கட்சியின் தம்பி ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, 4 முறைக்கு மேலாக ஒரு சின்னத்தில் போட்டியிட்டு அந்த இயக்கத்திற்கு தகுதியான வாக்குகளை பெற்றும் கூட அந்த சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ளுவதற்கு இவர்களுக்கு தகுதி இல்லை என்றால், அந்த சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ளுவதற்கே இவர்களுக்கு சட்ட விதிமுறைகள் தெரியவில்லை என்றால்
இவர்கள் தமிழக மக்களை, தமிழ் தேசியத்தையும் தமிழக மக்களையும் இவர்கள் காப்பாற்றுவதற்கு தகுதியுடையவர்கள் தானா என்ற கேள்வி நாம் தமிழர் கட்சியில் உள்ள அனைவருமே கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒரு தம்பி நம்ம கிட்ட சொல்றார். அப்படி என்றால் அந்த கட்சியில் உள்ளவர்களுக்கே ஒரு அதிருப்தி ஏற்பட்டு போயிருக்கிறது. இப்பொழுது அந்த கட்சி மிக மிக குறைந்த வாக்குகள் பெற்றிருக்கிறது. அந்த கட்சி அந்த சின்னத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான தகுதியை இழந்து விட்டது. அதனால சின்னத்தை தேர்தல் ஆணையம் பறித்து விட்டது அப்படின்னா சாதாரணமாக அந்த தொண்டர்கள் கடந்து போயிடுவாங்க. ஆனா அந்த சின்னத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான அத்தனை தகுதிகள் இருந்தும் அந்த சின்னத்தை இவர்கள் சட்ட ரீதியாக அணுகி அதை காப்பாற்றிக் கொள்ள தகுதியற்றவர்களாக இருக்கும் பொழுது இவர்கள் அதிகாரத்திற்கு வந்தால் மட்டும் தமிழ் தேசியத்தை காப்பாற்றி விடுவார்களா, தமிழர்களை காப்பாற்றி விடுவார்களா? இவர்கள் பேசுவது அத்தனையுமே சந்தர்ப்பவாதம் என்று அந்த தம்பி கூறுகிறார். அதனால நாம் தமிழர் கட்சியிலிருந்தே நான் விலகுகிறேன், நாம் தமிழர் கட்சியின் மீது இருந்த நம்பிக்கையே எனக்கு போய்விட்டது என்று அந்த நாம் தமிழர் கட்சியின் தம்பி கூறியதை நான் கேட்டேன். ஏன்னா இப்பொழுது நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல முக்கிய தலைவர்கள் எல்லாம் விலகி சென்றதை பார்த்தோம். நாம் தமிழர் கட்சியை துவக்கியவர்களில் ஒருவராக இருந்தவரையே சீமான் அவர்கள் அந்த கட்சியில் இருந்து எடுத்து வெளியே போட்டார். இப்படி சீமான் அவர்கள் மிகவும் கடுமையாக இயக்கத்தில் நடந்து கொள்வதால அந்த இயக்கத்தில் உள்ள சில தலைவர்களுக்கே சீமான் அவர்கள் மீது நம்பிக்கை எழுந்துவிட்டதாக சொல்லுகிறார்கள். ஆனால் சீமான் அவர்கள் நெஞ்சுரத்தோடு தன்னம்பிக்கையோடு எந்த இயக்கத்தோடும் நான் கூட்டணி இல்லை, தமிழக மக்களோடும் தமிழர்களோடும் தான் கூட்டணி என்று களத்தில் நிற்கிறார். மக்கள் அவரை காப்பாற்றுவார்களா கைவிடுவார்களா என்பதை தேர்தலின் முடிவில் தான் நாம் பார்க்க முடியும். சீமான் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் மீண்டும் களத்தில் நிற்கிறார்கள் இல்லையா அந்த வேட்பாளர்கள், அவர்களைத்தான் நாம் முதலில் பாராட்ட வேண்டும். காரணம் என்னன்னா, ஒரு இயக்கம் தொடர்ந்து பல தோல்விகளை சந்தித்திருக்கிறது. குறைந்தது 5 தேர்தல்களை சந்தித்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சி இன்னும் வெற்றியையே தொடங்கவில்லை. வெற்றியை தொடங்காத ஒரு இயக்கத்தை நம்பி மீண்டும் மீண்டும் களத்தில் நிற்கிறார்கள் இல்லையா இந்த வேட்பாளர்கள், இவர்களை உண்மையிலேயே நாம் பாராட்ட வேண்டும். காரணம் என்னன்னா, சீமானவர்கள் எப்படி நெஞ்சுரத்தோடு பேசுகிறாரோ அதே போல அந்த வேட்பாளர்களும் சீமானவர்களின் வார்த்தையை நம்பி களத்தில் நிற்கிறார்கள். ஆனால் கடைசியில் இவர்களுக்கு கிடைப்பது தோல்விதான். மீண்டும் ஒரு முறை தோற்பார்கள். ஆனால் இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது மக்களின் நம்பிக்கை, வெற்றி பெற வேண்டும் என்பது மக்களின் ஆசை. அது நம்பிக்கையாக கூட மாறலாம். ஆனால் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் மக்கள் தான் வாக்களிக்க வேண்டும். ஆனால் வாக்களிக்கின்ற மக்கள் சீமான் அவர்களா என்று கேட்டுவிட்டு கடந்து செல்லுகிறார்கள் இல்லையா? இதுதான் மிகப்பெரிய பின்னடைவை தமிழகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சீமான் அவர்கள் சொந்த சின்னத்தையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத சீமான் தமிழகத்தை காப்பாற்றுவாரா, தமிழ் தேசியத்தை காப்பாற்றுவாரா, அவரை நம்பி இருக்கின்ற தம்பிமாரை காப்பாற்றுவாரா என்ற கேள்வி என்ற முழக்கம் மக்களிடமிருந்து எழுகிறது. இதற்கு சீமான் என்ன பதில் சொல்ல போகிறார்? ஒருவேளை சீமான் அவர்கள் தொடர்ந்து தனித்து 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 என்று தனித்தே நின்று விடுவாரா, அல்லது மக்களின் மனங்களை வென்று வெற்றியை பெறுவாரா? தமிழகத்தில் சீமானவர்கள் சொல்லுவதை போல மாற்றம் ஏற்படுமா, அல்லது சீமானவர்கள் முழங்குவதை போல மாற்றம் ஏற்படுமா? நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.